வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சத்து மாவு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பனங்கிழங்கு வச்சு எப்படி இந்த சத்து மாவை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பனங்கிழங்கு வருஷத்தில் சில மாதங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ நம்மளுக்கு இந்த சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை நம்ம எப்பயும் போல் காய வச்சு உலர்த்தி அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி சத்து மாவாக தயாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட குடிக்கக்கூடிய கஞ்சி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பனங்கிழங்க இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதை 2-3 பீஸாக கட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். ரொம்பவே நல்லாவே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி 2-3 பீஸாக கட் பண்ணி நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 to 3 விசில் வச்சா போதுங்க, நல்லாவே வெந்துடும். பாருங்கள், இதை நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நடுவில் ஒரு காம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண அதில் இருக்கிற நாரை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண முடியும். ரொம்ப நாராக இருந்தாலும் அரைக்கும் போது நமக்கு அந்த நாராக வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் அந்த நாரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் இருக்கிற இந்த நாரை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம காஞ்சதுக்கப்புறமா அதை ஈஸியாக பொடியாக அரைக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு, நாரெல்லாம் எடுத்தாச்சு. இதை ஒரு 4 நாளைக்கு நம்ம சூரிய ஒளி படுற மாதிரி வச்சு நல்லா காய வைக்க போகிறோம். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சத்து மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சிவப்பரிசி கிடைச்சாலும் அது ஒரு 1.25 கப்பும், இட்லி அரிசி ஒரு 3/4 கப்பு, அப்புறம் ஆல்மண்ட்ஸு, அப்புறம் முந்திரி, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். இந்த சிவப்பரிசி எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, மெயினாக இங்கே நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது உடம்புக்கு நல்ல உறுதி கொடுக்கும். யாராக இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் நீங்கள் இந்த அரிசியை எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இதை சமைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த சத்து மாவில் அரைச்சி கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாகவே அதை இன்டேக் பண்ணிப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பாதாம் வறுக்கும் போதே நான் சுக்கும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு நல்லா இதிலையே வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம பொடி பண்ணும்போது நல்லா பவுடர் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. வறுத்ததோடு நம்ம இந்த காய வச்ச பனங்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு சீசனலாக கிடைக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை மட்டும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 கப்பு இல்லை 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சிருங்க. லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி கரைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் சத்து மாவு கஞ்சி காய்ச்சுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. லேசாக கட்டிப்படுற அளவுக்கு காய்ச்சினா போதும்.
இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை சர்க்கரையோ எது வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் சேர்த்து குடிக்கலாம். இல்லை அப்படி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட குடிக்கலாம். இந்த மாதிரி இந்த பனங்கிழங்கு கஞ்சி பொடி வந்து எல்லாருக்குமே நல்லது. ஈவன் 6 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது 6 மாதத்துலேருந்து அதாவது 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த கஞ்சியை வந்து தினமும் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய சுகர் லெவல் வந்து அப்படியே ஆப்டிமமாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா நல்ல வெயிட் கெயின் ஆகவும் குழந்தைங்க வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகும். அப்புறம் வந்து உடம்பை வந்து ரொம்ப கோல்டு காஃபு இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஞ்சி பொடி. ஸோ நார்மலாக ரெகுலராக நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீசஸுமே அண்டாதுன்னு சொல்லலாம். நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ அதனால் இந்த கஞ்சியை வந்து நீங்கள் தினமும் காய்ச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், கொஞ்சம் கட்டியார மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஞ்சியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.